அல்லல் போம் வல்வினை போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதகால். ஓம் சரஸ்வதியே நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. பலதலம்பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி திருக்கோயிலில் 94வது வருட பஜனை பட்டாபிஷேக திருவிழாவினை முன்னிட்டு 1ஆம் திருவிழாவாகிய இன்றைய தினம் மிகவும் சீரும் சிறப்புமாக ஒரு அழகிய இந்து சமய மாநாடானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இத்தருணத்திலே இந்த இந்து சமய மாநாட்டில் இறைவணக்கம் பாடி சென்ற சமயப்பு மாணவிகளுக்கும் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சமயப்பு ஆசிரியர் எஸ்.கே. ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் எனக்கு பின்னால் மிக சிறந்ததொரு சொற்பொழிவு ஆற்ற காத்துக் கொண்டிருக்கும் சிநேகம் பெற்றோர் இல்ல மேலாளர் நாகர்கோயில் திருமதி எஸ்.எம். டில்சி அவர்களுக்கும் இறுதியில் நன்றி உற காத்திருக்கும் சமயப்பு ஆசிரியர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எனதருமை சகோதர சகோதரிகளுக்கும் அத்துணை இந்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம். ஆம், உண்மையிலேயே இந்த பாரத தேசம் இந்த பாருக்குள்ளே நல்ல தேசம். அப்படிப்பட்ட இந்த பாரத தேசம் சில ஆண்டுகள் சில முஸ்லிம்களின் கைகளிலும் சில கிறிஸ்தவர்களின் கைகளிலும் ஆட்சியில் பிடிபட்டு கிடந்த போது நம்மையெல்லாம் நமது பாரத அன்னையின் அடிமை விலங்கை ஒடித்து எறிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு வீடாக சென்று நிதி திரட்டினார். அங்கிருந்த மக்கள் தங்களுடைய விரல்களில் அணிந்திருந்த மோதிரங்களை கலற்றி கொடுத்தார்கள், கைகளில் அணிந்திருந்த வளையல்களை கலற்றி கொடுத்தார்கள், ஏன் கால்களில் அணிந்திருந்த மெட்டிகளை கலற்றி கொடுத்தார்கள், காதுகளில் அணிந்திருந்த கம்மல்களை கலற்றி கொடுத்தார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் சற்று உயரமாக சென்று தங்களுடைய தாலி சரடுகளையே கலற்றி கொடுத்தார்கள். அவற்றையெல்லாம் தன்னுடைய கைகளிலே வாங்கி கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ன சொன்னார் தெரியுமா? எனதருமை தாய்மார்களே, உங்களுடைய வளையல் தேவையில்லை, மோதிரம் தேவையில்லை, கம்மல் தேவையில்லை, உங்கள் தாலி சரடும் எனக்கு தேவையில்லை. வீரமிக்க ஒரு பிள்ளையை என்னிடம் தாருங்கள், அதுவே எனக்கு போதும் என்றார். அவ்வாறு வீரமிக்க ஒவ்வொரு புதல்வனை உருவாக்கும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெள்ளிமலை சுவாமி சைதன்யானந்தஜி கூறுவார், 5 பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் எத்தனை பிள்ளைகளை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு பிள்ளையை துறவுக்கு தாருங்கள், துறவரத்துக்கு அனுப்பிவிடுங்கள், ஒரு பிள்ளையை இந்த தேசத்திற்காக அனுப்பிவிடுங்கள் என்று. ஏனென்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த பாரத திருநாட்டில் நமக்கெல்லாம் உண்டாகி இருக்கும் நிலைமையை நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளையை துறவரத்திற்கும் ஒரு பிள்ளையை ஆர்மிக்கும் அனுப்பினால்தான் நம்முடைய பாரத தேச கட்டமைப்பு வலுவாக இருக்கும். நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இன்றுதான் நலமாகத்தானே இருக்கிறோம், நமக்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கலாம். எனது அருமை இந்து சொந்தங்களே, நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் நான் படித்த ஒரு கதை இல்ல, வரலாறு, உண்மையாகவே என்னுடைய மனதை ரணமாக்கிய ஒரு வரலாறு. சுதந்திரம் கிடைத்து விட்டது, இந்தியாவை பிரித்து விட்டார்கள், பாகிஸ்தானாகவும் இந்தியாவாகவும் பிரித்து விட்டார்கள். பாகிஸ்தானை பிரித்து முஸ்லிம் நாடு என்று அறிவித்து விட்டார்கள். முஸ்லிம் நாடு என்று அறிவித்தவுடன் அன்று வரை அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருந்த கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் அந்த நொடி பொழுதில் முஸ்லிம் நாடு என்று அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு கணப்பொழுதில் ஹிந்துவாகவும் முஸ்லிமாகவும் மாறிவிட்டார். முஸ்லிம்களின் கண்களுக்கு அவன் நண்பனாக தெரியவில்லை, அண்ணனாக தெரியவில்லை, தம்பியாக தெரியவில்லை, ஹிந்துவாக தெரிந்தார். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒவ்வொரு வீடாக சென்று ஒரு வீட்டில் இருந்த பெண்களை கற்பழித்து ஆண்களை வெட்டி துண்டு துண்டாக்கி அங்கே பாய்ந்து கொண்டிருந்த சிந்து நதியிலே வீசி எறிந்தார்கள். ரயில் நிலையத்தில் இருந்த கிணறிலே இந்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் வெட்டி கொன்று கிணற்றை நிரப்பினார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு கிணறு நிறையணும்னா எத்தனை இந்துக்களுடைய உயிர்களும் உடல்களும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்படி சகோதரனாக பழகிய ஒருவன் வந்து ஒரு வீட்டின் கதவை தட்டுகிறான். நமது இந்து சகோதரன் தன்னுடைய
இந்த சர்மாவும் தன்னுடைய நண்பனின் நம்பிக்கையை ஏற்று அங்கே சென்றால் அங்கு ஒரு முஸ்லிம் மௌல்வி என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? இதே போன்று மக்களை கூட்டமாக கூட்டி வைத்துக் கொண்டே சுற்றி நிற்கும் முஸ்லிம் கையவர்கள் எப்படி நின்றார்கள் தெரியுமா? வெட்டுக்கத்தியோடு, ஈட்டியோடு, அம்போடு, துப்பாக்கியோடு, குறுந்தடியோடு காவல் காத்துக் கொண்டிருக்க நடுவிலே இந்து சமய மக்கள் அத்தனை பேரும் மதம் மாற்றப்படுவதற்காக மதமாற்ற சடங்கை செய்து கொண்டிருந்தார்கள். அதிலும் அதிசயம் என்ன தெரியுமா? இந்த சர்மாவின் வீட்டிலே லட்சுமி என பசு வளர்க்கப்பட்டிருந்தது. அந்த பசுவை கொஞ்சி அந்த மதச்சடங்கு முடிந்த உடனேயே அந்த பசுக்கரை அங்கிருந்த ஹிந்துக்களுக்கு உணவளிக்க ஏற்பாடாகி கொண்டிருந்தது. கூட்டத்தில் எழுந்தான் ஒரு ஹிந்து வீரன். எழுந்து கேட்டார், இவ்வாறு நீங்கள் செய்வது தவறில்லையா? நாங்கள் கோமாதாவாக எங்கள் தாய்க்கு நிகராக பார்க்கும் இந்த கோமாதாவை சமைத்து எங்களுக்கு தருகிறீர்களே என்று. உடனே அங்கிருந்த ஒரு முஸ்லிம் கையவன் ஒரு பிடி பச்சை இறைச்சி எடுத்து அவருடைய வாய்க்குள் அமுக்குகிறான். அந்த இந்து வீரன் என்ன செய்தான் தெரியுமா? இறைச்சியோடு சேர்த்து அவருடைய 4 விரல்களை கடித்தெழுத்தான். அவன் சத்தம் போட சுற்றி நின்ற முஸ்லிம் கையவர்கள் அத்தனை பேரும் குறுந்தடியால் அடித்து அவருடைய மூளை சிதறி சாகும் அளவுக்கு செய்தார்கள். ஆனால் இந்து இளவன் சாதாரணமானவன் அல்ல. உள்ளே துருத்திய 4 விரல்களை கடித்து எடுத்துவிட்டே மாண்டு போனான். இதை பார்த்து கொண்டிருக்கிறார் சர்மா. சர்மா என்ன தெரியுமா சொன்னார்? எழுந்தார். எழுந்த உடனே அங்கிருந்த கயவர்கள் கூட்டம் அத்தனை பேரின் பார்வையும் சர்மாவின் பக்கம் திரும்பியது. சர்மா சொன்னார், நீங்கள் ஒரு புனிதமான மதச்சடங்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த புனிதமான சடங்கிலே நான் இவ்வாறு கலந்து கொள்வதை விரும்பவில்லை. ஆகவே நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய திருமண ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு வருகிறோம். என்னுடைய மகளுக்காக செய்து வைத்திருக்கும் நகைகள் அத்தனையும் அணிந்து கொண்டு வருகிறோம். அதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று. மௌலிக்கு ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இவர் ஒரு பிராமணர், நித்தம் நித்தம் இறைவனின் துதி பாடுபவர். இவ்வாறு நித்தம் இறைவனின் துதி பாடும் ஒரு பிராமணர் அர்ச்சகர் மதம் மாறுகிறார் என்றால் அந்த கூட்டத்தில் இருக்கும் வேறு எவரும் தட்டி கேட்க மாட்டார் என்று இவர் தன்னுடைய திருமண ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து வருவதற்கு இவருடைய மனைவியையும் மகளையும் என 3 பேரை சேர்த்து அனுப்புகிறார்கள். 3 பேரும் சென்றார்கள். இவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததும் தன்னுடைய மகள் தன்னுடைய மாட்டு பண்ணையிலே போய் பார்த்தாள். அங்கே தன்னுடைய பசு இல்லை. கதறி அழுதாள். கதறி அழுதபோது அந்த தந்தை கேட்டார், மகளே, நீ நம்முடைய பசுவில் இறைச்சியை உண்ண தயாராக இருக்கிறாயா அப்படின்னு. இல்லையப்பா, இல்லை, இல்லவே இல்லை. நான் நம்முடைய தாயாக கோமாதாவின் இறைச்சியை நான் உண்ண மாட்டேன் என்று. 3 பேரும் சேர்ந்தார்கள். தங்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டார்கள். அங்கே அவளுடைய வீட்டிலே ஒரு கிருஷ்ண பரமாத்மாவிற்கு பூஜை செய்யும் பூஜை அறை இருந்தது. அந்த பூஜை அறையிலே புகுந்தார்கள் 3 பேரும். கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அழகான கற்பூரம் சுற்றி அழகான ஒரு தீபாராதனை. 3 பேரும் மெய் மறந்து வணங்கி நிற்கிறார்கள். வணங்கி நிற்கும் போது இந்த சர்மா என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய வீட்டில் இருந்த கூர்மையான ஒரு கத்தியை எடுத்தார். கத்தியை எடுத்து முதலில் தன்னுடைய ஆசையாக தான் வளர்த்த மகளுடைய கழுத்தை அறுத்து போட்டார். முதலில் தன்னுடைய மகளின் கழுத்தை அறுத்து போட, இரண்டாவது தன்னுடைய மனைவி முன்னே சென்று காட்டிக் கொடுக்கிறாள் தன்னுடைய கழுத்தை. இரண்டாவதாக தன்னுடைய மனைவியின் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு தன்னால் இயன்ற அளவு கத்தியை வீரியமாக பாய்ச்சி தன்னுடைய நெஞ்சிலே பாய்ச்சி 3 பேர் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சென்றவர்களை இன்னும் காணவில்லையே என்று அந்த முஸ்லிம்கள் வந்து பார்க்கும்போது இந்த 3 பேரும் உயிர் போகாமல் இரத்தம் அடிந்த நிலையில் கிடக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? இந்த 3 பேரையும் கொல்லியது நமக்கு லாபம். இந்த 3 பேரையும் கொல்வது நமக்கு லாபம் என்று சந்தோஷமாக சென்றார்கள். இப்படிதான் நம்முடைய நிலைமையும் உருவாகும். உண்மையிலே ஹிந்துக்களாகிய நாம் விழித்தெழவில்லை என்றால் அந்த சர்மாவிற்கு நடந்த நிகழ்வு நமக்கு நடப்பதற்கு நேரமாகாது. ஒரு வட்டம், அந்த வட்டமாக நாம் ஹிந்துக்களை நினைத்துக் கொள்வோம். வட்டம் சுருங்குவதற்கு தான் நேரம் பிடிக்கும். வட்டம் சுருங்கிவிட்டது என்றால் சுருங்கி 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 சற்று நேரத்தில் காணாமல் போய்விடும். அதே நிலைமைதான் நமக்கும். இன்று நாம் ஒரு பெரிய வட்டமாக இருக்கிறோம். இந்த வட்டம் சுருங்கி காணாமல் போக செய்வதற்கு பல அந்நிய சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்மாறாக நாம் வேலை செய்யவில்லை என்றால் நாம் காணாமல் தான் போய்விடுவோம். நிச்சயமாக நாம் காணாமல் தான் போய்விடுவோம். அதற்கு ஒரு உதாரணம் தான் நமக்கெல்லாம் தெரியும். திருப்பரங்குன்றத்திலே அரசு ஆணை, உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை அரசாங்கம் பின்பற்றல.
வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இவ்வாறு இருக்க அன்று எப்படி இருந்தது தெரியுமா? ராமநாதபுரம் மாவட்டத்திலே விஜய ரகுநாத சேதுபதி என்னும் ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 2 பெண்கள். 2 பெண் குழந்தைகளை தன்னுடைய தங்கையின் மகனான தண்டாயுதபாணிக்கு திருமணம் செய்து கொடுத்தார். திருமணம் செய்து கொடுத்த பின்பு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியையும் ராமேஸ்வரத்தையும் நீயே பார்த்துக்கொள் என்று தன்னுடைய மருமகனும் தன்னுடைய தங்கையின் மகனுமாகிய தண்டாயுதபாணியிடம் பொறுப்பை படைத்தார். பொறுப்பை பெற்றுக் கொண்ட தண்டாயுதபாணி இப்போது மாதிரி சும்மா போயிட்டு வர முடியாது. முன்னாடி எப்படிதான் போகலாம்னா ராமநாத சுவாமியை தரிசிக்கிறதுக்கு படகுல போவாங்க. இந்த படகு போக்குவரத்துக்கு 25 பைசா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படகு போக்குவரத்திற்கு வெறும் 25 பைசா. இந்த தண்டாயுதபாணி அங்க இருந்து வசூல் டிக்கெட் வச்சுப்போமே, வெறும் 25 பைசா டிக்கெட் போட்டார். அப்ப தூர இடத்துல இருந்து ஒரு ஆள் வராரு. அவருக்கு என்னது, இது வர ஃப்ரீ. இன்னைக்கு போகும்போது 25 பைசா கேட்கும் போது அவரால் என்ன செய்ய முடியல, 25 பைசா கொடுத்து சவாரி செய்து ராமநாத சுவாமியை தரிசிக்க முடியல. அவன் நேராக சென்றார். இந்த நாட்டினுடைய மன்னன் யார் என்று மன்னர் ரகுநாத சேதுபதி அரசபையிலே விவாதத்திற்கு வந்தது. உடனே கூறினார், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியை என்னால் தரிசிக்க முடியவில்லை. ஏன் என்று கேட்டார். படகு சவாரிக்கு 25 ரூபாய் வரி வசூலிக்கப்படுகிறது. என்னால் 25 பைசாயை செலுத்தி இறைவனை தரிசிக்க முடியவில்லை என்று. மன்னனுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் மன்னனின் கட்டுப்பாட்டில் இருப்பது வரையிலும் அது ஃப்ரீ, இலவசமாக மக்கள் போய் சென்று தரிசித்து வரலாம். உடனே தன்னுடைய மருமகன் என்றும் தன்னுடைய தங்கையின் மகன் என்றும் பாராமல் அரசவையிலே இழுத்து வந்து கேட்டான், நீ படகு போக்குவரத்திற்கு 25 ரூபாய் கட்டணம் வசூலித்தாயா என்று. அவன் கூறினான், ஆம், நான் வசூலித்தேன் அப்படி என்று. உடனே வேற எந்த விசாரணையுமே கிடையாது, மரண தண்டனை. தன்னுடைய 2 மகள்களின் கணவனும் தன்னுடைய ஒரே தங்கையின் மகனுமாகிய தண்டாயுதபாணிக்கு மரண தண்டனை. காரணம், வெறும் 25 பைசா படகு போக்குவரத்துக்கு கட்டணம் வசூலித்ததற்காக. எனவே அருமை ஹிந்து சொந்தங்களை நீங்கள் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். 25 பைசாவுக்கு தன்னுடைய மருமகனை கொஞ்ச இந்த நாட்டிலே, இந்த தமிழ்நாட்டிலே இங்கே திருப்பரங்குன்ற தீபமேற்றுவதற்கு நாமெல்லாம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையா இல்லையா? உண்மை. இன்னைக்கு நம்ம உனக்கு வந்தது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, நாளைக்கு அதே புத்தகத்துல நான் படிச்ச ஒரு சம்பவம், ஒரு சிறுமி நல்லா சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தா. அப்ப கேட்டாங்க, ஏன் இந்த பிள்ளை மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு. உடனே ஒரு ஆள் சொன்னாரு, அது இல்ல, இந்த பிள்ளைக்கு வீட்டுல உள்ள அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இங்க வந்துட்டாங்க, சேஃப்டியா இருக்காங்க, அதனால அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்காங்க. அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொன்னா, இல்ல இல்ல, நாங்க எங்க பாட்டிய வழியில விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. இந்த சொந்தங்களே யோசியுங்கள், நாளை 50 வருடங்களுக்கு பின்பு இந்த பாட்டியாக நாம் கூட இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம். இன்று நாம் விழித்தெழுந்து நமக்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவில்லை என்றால் பாட்டியாகவும் இருக்கலாம், வழியில் விட்டு செல்லப்படும் தாத்தாவாகவும் நாம் இருக்கலாம். ஆகவே இளைய சந்ததியினை தேசப்பற்று மிக்கவர்களாக உருவாக்குங்கள். அது ஒவ்வொரு ஹிந்துவருடைய தலையாய கடமை. ஒரு பாட்டி இதே மாதிரி ஒரு கோயில்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இளநீர் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பையன் வரான். அவன்கிட்ட கேட்கும்போது, இந்த பாட்டியை பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னு. இப்ப நான் சொல்றான், இந்த பாட்டி இந்த தள்ளாடும் வயதிலும் அவங்க என்ன பண்றாங்க, சுயமா சம்பாதிச்சு சாப்பிடுறாங்க அப்படின்னு. ஓகே, அடுத்து இன்னொரு பையன் வரான். அப்ப அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்றான், இந்த பாட்டி இந்த வயசுல அவங்க பிள்ளைங்கள்ட்ட கையேந்தாம அவங்களே உழைச்சி அவங்களே சாப்பிடுறாங்க அப்படின்னு. 3வது ஒரு பையன் வந்து, அவனுக்கு இந்த பாட்டியை பார்த்தா என்ன தோணுதுன்னு கேட்டா, அவன் என்ன சொன்னான், இந்த பாட்டியை பார்த்தா இன்டர்நேஷனல் கம்பெனிகளான இன்டர்நேஷனல் ஜூஸ் கம்பெனிகளான பெப்சி, கோகோ கோலா, ஃப்ரூட்டி, என்னெல்லாம் ஜூஸ் கம்பெனி பேர் இருக்கோ அத்தனை ஜூஸ் கம்பெனி பேரையும் சொல்லி இந்த பாட்டி அங்க அத்தனை பேருக்கும் நேச்சுரல் ஹெல்த் ட்ரிங்க கொடுத்து சவால் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பெப்சிக்கா, கோகோ கோலாக்கா, மெரிண்டாவுக்கா, ஃப்ரூட்டிக்கா சவால் விடுறது இளநீர். இதற்கு இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ISIS அமைப்பு, மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள், இவங்க எல்லாத்துக்குமே மறைமுகமா நாம சவால் விட்டுட்டு இருக்கோம். அதுதான் எது? சமய ஒப்பு. சமய ஒப்பு நமக்கு தரும் கல்விதான் ஆன்மீக கல்வி. இந்த ஆன்மீக கல்வியை பள்ளிகளும் கல்லூரிகளும் நமக்கு தராது. ஏனென்றால் இந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் நமக்கு ஆன்மீக கல்வியை தந்துவிட்டால் நாம் மனிதனாக மாறிவிடுவோம். நாம்
அவர்களுக்கு இங்கு வேலையே கிடையாது. அதற்காக தான் பள்ளிகளிலே கிறிஸ்தவனும் படிப்பான், முஸ்லீமும் படிப்பான், இந்துவும் படிப்பான். அவன் ஆன்மீக கல்வியை படிக்கும்போது கிறிஸ்தவன் இல்லை, இந்து இல்லை, முஸ்லீம் இல்லை, மனிதனாக மாறிவிடுவான் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆன்மீக கல்வியை எடுத்துக்கொண்டு மேலைநாட்டு கலாச்சார கல்வியை நமக்கு பாடமாக புகட்டி கொண்டிருக்கிறார்கள். சமய வகுப்பிற்கு வந்தால் அந்த சமய வகுப்பிலே நமக்கு கற்றுத் தருவார்கள். ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ், ஒருத்திக்கு ஒருவனாக வாழ் என்று ராமாயணத்தை வரி 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 வரியாக சொல்லித் தந்து ராமனை போல் வாழ், சீதையை போல் வாழ்ந்து காட்டு என்று நமக்கு சொல்லி தருவார்கள். உன்னை போல் பிறரையும் நேசி என்ற தத்துவத்தை சொல்லி தந்து நமக்கு ஒரு அடிப்பட்டால் எப்படி வலிக்குமோ, நம்மை பார்த்து ஒரு ஆள் ஒரு இன்சல்ட் சொன்னால் எப்படி வலிக்குமோ, இதே போன்று அத்தனை பேருக்கும் வலிக்கும். ஆகையால் உன்னை போல் பிறரையும் நேசி என்ற உன்னத தத்துவத்தை சமய வகுப்பு நமக்கு கற்றுத்தரும். விருந்தோம்பல் என்ற உலகமே பற்றும் உன்னத பழக்கத்தை நமக்கு கற்றுத் தருவதும் சொல்லித் தருவதும் நம்முடைய சமய வகுப்பு தான். தியாகமும் தொண்டுமே பாரதத்தின் தேசிய லட்சியம் என்னும் கருத்தை சொல்லித் தருவது நமது சமய வகுப்பு தான். இந்த சமய வகுப்பு தான் நமக்கு ஆன்மீக கல்வியை அடி முதல் முடி வரை அத்தனை சொல்லித் தந்து மனிதனை மனிதனாக பண்படுத்துகிறது. ஆகையால் எனதருமை இந்து சொந்தங்களே, நீங்கள் அத்தனை பேரும் சமய வகுப்பிற்கு சென்று ஆன்மீக கல்வியை கற்க வேண்டும். இந்த ஆன்மீக கல்வியை கற்றுவிட்டு வெறுமனே நின்று விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. பிறப்பெற்ற பிறவா நிலையை நாம் எல்லாம் அடைய வேண்டும். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டீரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாய அடியேனும் அறிந்திலேன் இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, என் செய்வேன் கச்சியகம்ப நாதனே அப்படின்னு பட்டணத்தான் பாடுறாரு. எனக்கு அம்மா எத்தனைன்னு தெரியல, அப்பா எத்தனைன்னு தெரியல, நான் எத்தனை பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்கன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி நான் எத்தனை ஜென்மம் எடுத்தேன்னு தெரியல, இனி நான் எத்தனை ஜென்மம் எடுக்க போறேன்னா எனக்கு தெரியல அப்படின்னு யாரு பாடுறாரு? பட்டணத்தார் பாடுறாரு. அப்ப நம்ம நிலைமையில நினைச்சு பாருங்க. இந்த பிறப்பு இறப்பு என சுழற்சியில் கிடந்து நாம் சிக்காமல் வீடு பேரை என